பெற்றோர்கள் பிள்ளைகளை பெருமைப்படுத்த அடிப்படை மறைக்கல்வி மிகவும் அவசியம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து இன்றைய இறை வார்த்தை லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தையிலே இறுதியிலே இயேசு தொழுகை கூடத்திலே கற்பித்து கொண்டிருந்த பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஏழை எளிய மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வை கொடுக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வை கொடுக்கவும் என்று சொல்லி நற்செய்தியை போதிக்கின்ற பொழுது அங்கே இருந்த தொழுகை கூட்டத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசுனுடைய போதனையை கேட்டு வியப்பில் ஆழ்ந்தவராக, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று சொல்லி இயேசுவினுடைய தந்தையை அவர் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய பெற்றோரை மகிமைப்படுத்துவதற்கு மிக முக்கிய காரணம், 12 வயதிலே இயேசு காணாமல் போன போது கூட அவர் ஆலயத்திலே அங்கே இருந்த மறைநூல் அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் எல்லாரிடமும் அவர் கேள்விகளை எழுப்பி அவர் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைத்தார் என்று சொன்னால், அது இயேசு அந்த அளவிற்கு அடிப்படை மறைக்கல்வியை தன்னுடைய வாழ்விலே கற்று தேர்ந்தவராக இருந்தார். எனவே தான் அவரால் எல்லா வல்லுநர்களிடமும் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் சரியான பதிலை கொடுத்து அவர்களுடைய வாயை அடைக்க வைக்க முடிந்தது. அதை போலத்தான் இன்றைக்கு பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு அடிப்படை மறைக்கல்வியை சரியாக கொடுக்கிறார்களா என்று ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏன் என்று பார்த்தோம் என்று சொன்னால், சிறப்பாக இன்றைக்கு அன்றாடம் திருப்பலியிலே கூட பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் திருப்பலிக்கு வருவது கிடையாது. ஏனென்று சொன்னால் அதிகமாக படிக்க வேண்டியிருக்கிறது, அதிகமாக பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்காக அந்த படிப்பிற்காகவே நேரம் அதிகமாகிறது என்று சொல்லி என்ன செய்வது கிடையாது. பிள்ளைகளை ஆலயத்திற்கு அன்றாடம் அனுப்பி வைப்பதும் கிடையாது. அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த குழந்தைகள் படிப்பு என்று சொல்லி அடிப்படை மறைக்கல்வி கிடைக்காமல் போய்விடுகிறது. இதனால் குழந்தைகள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கும் வருவது கிடையாது. மாறாக நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக வேண்டியும் நிறைய குழந்தைகள் ஒரு வருடம் முழுவதும் தயாரிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த குழந்தைகளால் இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்பது மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எதிர்காலத்திலே குழந்தைகள் படித்து ஒரு சிலர் வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் வேலை செய்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் பணம் மட்டுமே வாழ்வின் மையமாக மாறிவிடுகிறது. பணமே அவர்களுக்கு கடவுளாக மாறிவிடக்கூடிய சூழ்நிலையிலே வயது முதிர்ந்த பெற்றோர்களை அவர்கள் கண்டும் காணாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளிலே அதிகமாகி கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அடிப்படை மறைக்கல்வியை கொடுக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம் ஒவ்வொருவருடைய கடமையாக அமைந்திருக்கிறது. பெற்றோர்கள், முன்பு இருந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை அன்றாடம் திருப்பலிக்கு அனுப்பி வைத்து அதன் பிறகுதான் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவார்கள். அந்த அளவிற்கு அன்று இருந்தவர்கள் நன்றாக படிக்கவில்லையா? அன்று இருந்தவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லையா? அன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை ஆலயத்திற்கு அனுப்பி வைத்ததால் தான் இன்று ஒரு சில பெற்றோர்கள் அன்றாடம் திருப்பலியிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவ விசுவாசத்தை வாழ்வாக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே சிறப்பாக நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அடிப்படை மறைக்கல்வியை கொடுப்போம். அவ்வாறு அடிப்படை மறைக்கல்வியை கொடுப்பதன் வழியாக நம்முடைய குழந்தைகள் கடவுளுடைய அருளிலும் ஞானத்திலும் முதிர்ச்சி பெறுகின்ற பொழுது எதிர்காலத்திலே வயது முதிர்ந்த காலத்திலே பெற்றோர்களை கவனிக்கக்கூடியவர்களாக, பெற்றோர்களுக்கு அதிக அக்கறை காட்டக்கூடிய குழந்தைகளாக, பெற்றோர்களுக்கு தேவையிலே உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய குழந்தைகள் வளருவார்கள். எனவே இந்த நாளிலே சிறப்பாக
குழந்தைகள் பெற்றோரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய குழந்தைகளை அன்றாடம் திருப்பலிக்கும், அது மட்டும் இல்லாமல் நாம் நம்முடைய குழந்தைகளை ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கும், அடிப்படை மறைக்கல்விக்கும், நம்முடைய குடும்பங்களிலே குடும்ப ஜெபமாலையிலும், இன்னும் பங்கில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளிலும் நம்முடைய குழந்தைகளை பங்கெடுக்க வைப்போம். அவ்வாறு செய்கின்ற பொழுது இயேசுவைப் போலவே நம்முடைய குழந்தைகளும் அறிவிலும் ஞானத்திலும் முதிர்ச்சி பெற்று தங்களுடைய வாழ்வை மறு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்கும், சமுதாயத்திற்கும், நாட்டிற்கும், வீட்டிற்கும், குடும்பத்திற்கும் மிகவும் பொறுப்புள்ள பயனுள்ள குழந்தைகளாக வளருவார்கள். எனவே இந்த நாளிலே நாம் எல்லா குழந்தைகளுக்காகவும் மன்றாடுவோம். எல்லா குழந்தைகளும் இயேசுவினுடைய அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த நாளிலே இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.